உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 27/10/2015 ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமி திதி மாலை 6:04 வரை, பின்பு பிரதமை. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 12:51 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, பின்பு இரவு 7 முதல் 8 வரை, இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் அமையப்பெற்று 5ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 4இல் அமையப்பெற்று 6இல் சூரியன் இருப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது, தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் லாபம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, தனஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னி ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சூரியனும் 8ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பது இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் ஆகும். உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் விலகக்கூடிய அமைப்பு, உடன் இருந்தவரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சுமூகமான நிலையானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதால் புதியதோர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு கலை சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக மறைந்து மன அமைதி உண்டாகும். மகர ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உங்களுக்கு இருக்கும்.
குரு சுக்கிரன் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது, பெரிய முதலீடுகளில் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 7இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்றிருப்பதும் 6இல் செவ்வாய் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இனி ஜோதிட தகவல். பேச்சால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஜாதக நேயர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்றால் அதற்கும் ஜாதக அமைப்பானது முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக 2ஆம் வீடானது, லக்னத்திற்கு 2ஆம் வீடானது பேச்சால் வாக்கால் அனுகூலங்களை அடையக்கூடிய அமைப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். பாவகிரகங்கள் பார்க்கின்ற போது நவகிரகங்களில் சூரியன், சந்திரன், சனி, ராகு, கேது ஆகிய 5 கிரகங்களும் பாவகிரகங்களாகும். பாவகிரகங்கள் 2ஆம் வீட்டில் அமைய பெற்றாலே பேச்சில் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. அந்த 2இல் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாயை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்வை செய்தால் அதிகாரத்துவமான பேச்சில் வல்லவராக இருக்கக்கூடிய அமைப்பு, அதிகாரம் செய்து அதன் மூலமாக ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இருக்கும். அதுவே 2இல் அமையக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பாவகிரக நட்சத்திரங்களில் பாவகிரக பார்வையோடு இருந்தால், அதாவது சனி அல்லது ராகு சாரம் பெற்றோ, சனி அல்லது ராகு பார்வை பெற்றோ, சேர்க்கை பெற்றோ இருப்பது நல்ல அமைப்பு இல்லை. அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இவர்கள் மிரட்டினாலும் மற்றவங்க இவருக்கு பயப்படாம எதிர்க்கக்கூடிய அமைப்பு, பேச்சால் தேவையற்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலனானது உண்டாகும். அடுத்து பாவகிரகங்களில் கொடிய பாவகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடியது சனியும் ராகுவும் ஆகும். பொதுவாக 2இல் சனியோ ராகுவோ இருந்தா அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேச்சை குறைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதிலும் குறிப்பாக 2ஆம் வீட்டில் சனி அல்லது ராகு அமைய பெற்று சனியின் திசையோ ராகுவின் புத்தியோ நடைபெற்றாலும் அல்லது ராகுவின் புத்தி ராகுவின் திசை நடைபெற்றாலும் கடுமையான தோஷமாகும். நேயர்களே, இதுவரை யார் பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.